தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். சின்ன வயசுல நாம நிறைய கதை கேட்டிருப்போம். அதிலும் முக்கியமா நம்ம தூங்கணும் அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு கதையை சொன்னாதான் நமக்கு தூக்கம் வரும். கதை கேட்டு கேட்டு வாழ்ந்த நமக்கு கதைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ தூங்குப்பா, நான் கதை சொல்றேன் அப்படின்னு யார் சொன்னாலும் வேணான்னு கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நான் சொல்ல போற கதையும் நீங்க வேணான்னு சொல்ல மாட்டீங்க, கேட்டுட்டு கண்டிப்பா தூங்குவீங்க. தூங்குறதுக்கு மட்டும்தான் அந்த கதை தேவைப்படுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா இந்த கதைகளும் உங்க கூடவே அப்படியே டிராவல் பண்ணும். கேட்கிற கதைகளுக்கு லாஜிக் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு கதை கேட்கணும், அந்த கதையில நீதி இருக்கணும் அப்படின்ற விஷயமும் கிடையாது. அப்படியான கதைகளை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதைகள்ல உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை அந்த கதையை கேட்டு நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா கவலையே இல்லை, காலைல எழுஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. ஸோ உங்க கண்களை மூடுங்க, இதுல வர கதாபாத்திரத்தை உருவகப்படுத்துங்க. வாங்க ஒரு கதை உலகத்துக்கு நம்ம போலாம். வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைஞ்சவங்களை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அவங்க எப்பவும் உங்களுக்கு அந்த ஊக்கமூட்டுற தத்துவங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க. சரியா சொன்னீங்க. காலையில எப்படி சீக்கிரம் எந்திரிக்கிறது, நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு மணிக்கணக்கா பேசுவாங்க. ஆனா அந்த உச்சத்தை அவங்க எப்படி அடைஞ்சாங்க அப்படிங்கிற உண்மையான ரகசியத்தை, அதிகாரத்தோட நிஜமான ஆட்டத்தை பத்தி ஒருபோதும் உங்கள்கிட்ட பகிர மாட்டாங்க. ஏன்னா அந்த உண்மையான விளையாட்டோட விதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதிகாரத்தோட சமநிலை குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான பயம் உங்களுக்கு இருக்கு. உண்மைதான். இன்னைக்கு நம்ம தேட போற உண்மைகள் மேடைகள்ல பேசப்படுற வெற்றி கதைகள் கிடையாது. பல நூற்றாண்டுகளா இருட்டறைகள்ல மட்டுமே பேசப்பட்ட, கவனமா மறைக்கப்பட்ட சில உளவியல் ரகசியங்கள். நேர்மறை எண்ணங்கள் மட்டும் இருந்தா வெற்றி தேடி வரும்னு நம்புறவங்களுக்கு இந்த தேடல் சற்று கசப்பா கூட இருக்கலாம். ஆமா, உலகம் உண்மையில எப்படி இயங்குது, மனிதர்களோட உளவியல் எப்படி செயல்படுது அப்படிங்கறத எந்த பூச்சும் இல்லாம தெரிஞ்சுக்க தயாரா இருக்கிற உங்களுக்காகவே இந்த உண்மைகளை நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த அதிகார ரகசியங்களோட ஆணிவேரை கேடி போனா நாம சுமார் 500 வருஷம் பின்னோக்கி போகணும். ஓ, அந்த நிக்கோலோ மக்கியாவலி காலகட்டத்துக்கா? கரெக்ட். அவர் எழுதின இந்த பிரின்ஸ் அப்படிங்கிற புத்தகம் வெளியான காலகட்டம் அது. அது வெளியான சில காலத்திலேயே திருச்சபை அதை முற்றிலுமா தடை செஞ்சாங்க. நான் கூட படிச்சிருக்கேன். அன்றைய போப் அந்த புத்தகத்தை சாத்தானின் புத்தகம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சாருன்னு. ஆமா, அது மட்டும் இல்லாம அரசாங்கங்கள் அந்த புத்தகத்தோட பிரதிகளை வீதிகள்ல போட்டு எரிச்சாங்க. ஒரு புத்தகம் அரசாங்கங்களையும் மத பீடங்களையும் அந்த அளவுக்கு அச்சுறுத்துதுன்னா அதுல அப்படி என்ன பயங்கரமான விஷயங்கள் இருந்துச்சு? அதுல சாத்தானோட ரகசியங்கள் எதுவும் இல்ல. மாறாக பல நூற்றாண்டுகளா அரசர்களும் அதிகார வர்க்கத்தினரும் தங்களுக்குள்ள மட்டுமே பாதுகாத்து வச்சிருந்த ரகசியங்கள் இருந்துச்சு. அதாவது ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குறது, மனிதர்களோட பலவீனங்களை எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களா? அதேதான். எதிரிகளை சத்தம் இல்லாம வீழ்த்துறதுங்கிற உண்மைகளை மக்கியாவெலி சாதாரண மக்களுக்காக அப்பட்டமா எழுதிட்டார். அது அறநெறிகளை பேசல, அதிகாரத்தோட நிஜமுகத்தை பேசுச்சு. அதனாலதான் அது ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறிடுச்சு. கண்டிப்பா. அதிகாரத்தோட அந்த முதல் முகத்தை ஒரு முரண்பாட்டுல இருந்து நம்ம தொடங்கலாம். சரி, சொல்லுங்க. பொதுவா அதிகாரம் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம், கம்பீரம்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஒரு காட்டுக்கு அரசன் அப்படின்னா அது சிங்கம் அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிழை. சிங்கம் ரொம்ப கம்பீரமானது, பலமானது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதோட மிகப்பெரிய பலவீனமே அந்த பிரம்மாண்டம் தான். எப்படி சொல்றீங்க? அது அனைவரோட கண்ணுக்கும் ரொம்ப எளிதா தெரியும், அதனால அது எளிதா வேட்டையாடப்படும். ஆனா ஒரு நரியோட வியூகத்தை கவனிச்சு பாருங்க, அது எப்பவுமே நிழல்ல பதுங்கியிருக்கும். கண்ணுக்கு தெரியாம காரியத்தை முடிச்சிட்டு சத்தம் இல்லாம மறைஞ்சிடும். ஆமா, வரலாற்று பக்கங்கள்ல இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா இத்தாலியை சேர்ந்த ஜோவானி டி மெடிச்சி அப்படிங்கிறவர் தான். ஓ, அந்த மெடிசி குடும்பமா? அதேதான். தன்னோட காலகட்டத்துல ஐரோப்பாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த மனுஷர் அவரு. ஆனா அவரை தெருவுல பார்த்தா அப்படி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையா? கொஞ்சமும் தெரியாது. புளோரன்ஸ் நகரோட வீதிகள்ல அவர் நடக்கும்போது சாதாரண குடிமக்களை போலவே ஆடைகளை அணிஞ்சிருப்பாரு. அவரை சுத்தி எந்த பாதுகாவலர்களும் இருக்க மாட்டாங்க. அரண்மனைகளை கட்டிக்கிட்டு ஆடம்பரமா வாழ அவருக்கு வசதி இருந்தும் அவர் அதை செய்யல. ஆமா, அவர் அதை செய்யல.
திரைக்கு பின்னால அவர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஐரோப்பா முழுவதும் உள்ள மன்னர்கள் தங்கள் போர்களுக்கான நிதியை அவரிடம்தான் வாங்கினாங்க. அரசாங்கத்தோட முடிவுகள் எல்லாமே ஜோவானியோட கண்ணசைவுல தான் நடந்துச்சு. கரெக்ட். ஆனா பொதுமக்களோட கண்களுக்கு அவர் எந்த அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு சாதாரண மனிதர். யாருக்கும் அவர் மேல பொறாம வரல, அரசர்களுக்கும் அவர் ஒரு போட்டியாளரா தெரியல. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத இலக்க யாராலும் தாக்க முடியாது. ரொம்ப அருமையான வியூகம் இது. இதையே பிளாரன்ஸ் நகரத்துல நடந்த இன்னொரு வரலாற்று நிகழ்வோட பொருத்தி பார்க்கலாம். சொல்லுங்க. அங்க பிரான்சிஸ்கோ அப்படின்னு ஒரு ஜவுளி வியாபாரி இருந்தார். அவர் தொழில தொடங்கின குறுகிய காலத்திலேயே அபாரமான லாபத்தை ஈட்ட தொடங்கினார். பொதுவா ஒரு மனுஷன் எதிர்பாராத பணத்தை பார்த்தா என்ன செய்வான்? தன்னோட வாழ்க்கை தரம் உயர்ந்துடுச்சுன்னு உலகத்துக்கு காட்ட துடிப்பான்ல. அது மனிதர்களோட இயல்பான மனநிலை. சமூகத்துல தனக்கு ஒரு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற ஏக்கம். ஆனா பிரான்சிஸ்கோ அந்த ஈகோ வலையில விழல. அவர் வழக்கம் போல தன்னோட கிழிஞ்ச ஆடைகளையும் போட்டுக்கிட்டு கடையில உட்கார்ந்திருந்தார். யாராவது வியாபாரம் பத்தி கேட்டா முகத்தை ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு, சந்தை ரொம்ப மந்தமா இருக்கு, ஏதோ அன்றாட சாப்பாட்டுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கேன்னு பொய் சொல்வார். இதனோட உளவியல் தாக்கம் ரொம்ப நுட்பமானது. அவரோட போட்டியாளர்கள் இவனை ஒரு பொருட்டாவே மதிக்கல. சப்ளையர்கள் அவர் மேல பரிதாபப்பட்டு ரொம்ப குறைந்த விலையில பொருட்களை கொடுத்தாங்க. அரசாங்க அதிகாரிகளோட கண்களுக்கும் அவர் ஒரு ஏழை வியாபாரியாவே தெரிஞ்சார். சில வருஷங்கள் கழிச்சு அந்த நகரத்தோட ஒட்டுமொத்த ஜவுளி வியாபாரத்தையும் அவர் தன் கைக்குள்ள கொண்டு வந்த பிறகுதான் அவர் எவ்வளவு பெரிய ஆட்டத்தை ஆடிருக்காருன்னு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பிரான்சிஸ்கோ மனித உளவியலை மிக துல்லியமா பயன்படுத்தியிருக்காரு. மனிதர்கள் இயல்பாகவே பலவீனமானவர்கள் மேல பரிதாபப்படுவாங்க, அவங்களுக்கு உதவ நினைப்பாங்க. ஆமா, ஆனா தங்களுக்கு நிகராகவோ அல்லது தங்களை விட வேகமாவோ ஒருத்தன் வளர்றான்னு தெரிஞ்சா உடனடியாக அவங்க மனசுல பொறாம பிறக்கும். அது ஒரு தற்காப்பு உணர்வு. எப்படியாவது அவனோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும்னு மனித மூளை தானாகவே வேலை செய்ய தொடங்கும். கரெக்ட். உங்க பலவீனத்தை ஒரு தந்திரமா பயன்படுத்தும் போது நீங்க மற்றவர்களோட பொறாமையிலிருந்து தப்பிச்சுக்கிறீங்க. இத இன்றைய டிஜிட்டல் உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமிலும் மற்ற சமூக வலைதளங்களிலும் நாம வாங்கின புது கார், கட்டின புது வீடுன்னு எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறோம். மக்கள் நம்மள பார்த்து ஈர்க்கப்படுவாங்க, மதிப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். ஆனா நிஜத்துல கடன் கேட்க நினைக்கிறவங்களுக்கு நாம ஒரு வாய்ப்பா தெரியுறோம். பொறாம கொண்டவங்களுக்கு நம்முடைய அடுத்த நகர்வை நாமே காட்டி கொடுக்கறோம். இதை எப்படி சொல்லறானா, ஒரு இருட்டு காட்டுல நம்ம முதுகுல நாமே வெளிச்சத்தை அடிச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. கொடிய மிருகங்களுக்கு நாமே நம்மள ஒரு இலக்கா மாட்டிக்கிறோம். வெளிச்சத்துக்கு வரும்போது நீங்க ஒரு இலக்கா மாறுறீங்க அப்படிங்கறது 100% உண்மை. அதனாலதான் உண்மையான செல்வந்தர்கள் பணக்காரரா தெரியறத விட்டுட்டு பணக்காரரா இருக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்துறாங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் ஐக்கியா நிறுவனத்தோட நிறுவனர் இங்வார் காம்ப்ராட். அவரோட சொத்து மதிப்பு $58 பில்லியன். கூப்பன்களை பயன்படுத்தி தான் பொருட்களை வாங்குவார். பல தசாப்தங்களா அதே பழைய காரத்தான் ஓட்டிட்டு இருந்தார். ஒரு நிமிஷம், இங்க ஒரு கேள்வி வருது. $58 பில்லியன் சொத்து இருந்தும் தள்ளுபடி கூப்பன்களை பயன்படுத்துறது ஒரு வியூகமா அல்லது அதீத கஞ்சத்தனமா? இவ்ளோ பணம் சம்பாதிச்சுட்டு அதை அனுபவிக்கலன்னா அந்த பணத்துக்கு என்னதான் அர்த்தம்? இது கொஞ்சம் மனநோய் போல தெரியலையா? பாக்குறவங்களுக்கு அது அப்படிதான் தோணும். ஆனா அதோட பின்னால இருக்கிற சுதந்திரத்தை நீங்க கவனிக்கணும். ஒருத்தன் தான் மிகப்பெரிய பணக்காரன்னு சமூகத்துக்கு நிரூபிக்க தொடங்கும் போது அவன் அந்த சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்கு அடிமையாகிறான். ஓ, அவரோட அந்த சாதாரண தோற்றம் அவருக்கு ஒரு கேடயமா செயல்படுதுன்னு சொல்றீங்களா? தன்னை சுத்தி ஒரு போலித்தனமான வட்டம் உருவாகிறத அது தடுத்துச்சு. பணத்துக்காக அவரை நெருங்குற போலி நண்பர்கள், தேவையற்ற ஊடக வெளிச்சம், பொறாமை என அனைத்திலிருந்து அவர் தப்பிச்சார். தான் யார் அப்படிங்கறத சமூகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய எந்த கட்டாயமும் அவருக்கு இல்ல. அதுதான் உண்மையான சுதந்திரம். தன் நிபந்தனைகளின் படி மட்டுமே தான் வாழ்க்கையை வாழ்றதுக்கான அதிகாரம் அது. வெளிச்சம் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத இது காட்டுது. வெளிமனிதர்களிடமிருந்து நம்ம மறைச்சிக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா நம்முடனேயே இருக்கிற நபர்களிடம் நாம எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் முக்கியமான ஒண்ணு. ஆமா, ஏன்னா எதிரிகள் தூரத்துல இல்ல, அவங்க நம்ம சொந்த வீட்டிலே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயமுறுத்துற உண்மை இருக்கு. கரெக்ட். நாம யார அதிகமா நம்புறோமோ அவங்களுக்கு தான் நம்மள பத்தின அத்தனை பலவீனங்களும் தெரியும். சில வருஷங்களுக்கு முன்னாடி மும்பைல நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் வெறும் 2 வருஷத்துல அதோட மதிப்பு 100 கோடி ரூபாய தொட்டுச்சு. அந்த நிறுவனத்தோட CEO வெற்றி போதையில ஒரு பிரம்மாண்டமான இரவு நேர விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சார். கண்ணாடி கோப்பைகளோட சத்தங்களுக்கு மத்தியில முதலீட்டாளர்கள் மற்றும் ஊழியர்கள் முன்னாடி தன்னோட ஈகோவை திருப்திப்படுத்த அவர் ஒரு பெரிய தவற செஞ்சார்.
ஆமா, தன்னோட திட்டங்களை அனைவர் முன்பும் அப்படியே அவிழ்த்து விட்டார். அடுத்த 5 வருஷத்துக்கான ரகசிய திட்டங்கள், தன்னோட தொழில்நுட்ப வியூகங்கள் என அனைத்தையும் பெருமையோட ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டிட்டார். அந்த வெளிச்சத்தோட விளைவு அடுத்த சில மாசங்கள்லயே தெரிய தொடங்குச்சு. அவரோட மிக நெருக்கமான சீஃப் டெக்னாலஜி ஆபீசர் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு எல்லா ரகசியங்களையும் எடுத்து போட்டி நிறுவனத்துல சேர்ந்தார். மார்க்கெட்டிங் தலைவர் அதே பிசினஸ் மாடலை வச்சு தனியா ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். ரகசியங்கள் உடைஞ்சதால முதலீட்டாளர்கள் பயந்து பணத்தை திரும்ப கேட்டாங்க. அந்த 100 கோடி ரூபாய் நிறுவனம் அடுத்த 2 வருஷங்கள்ல காணாம போயிடுச்சு. நீங்க வலிமையா இருக்கும்போது பலவீனமா தோன்றுங்க அப்படிங்கிறது பழங்கால போர் வியூகம். ஆனா நீங்க உங்கள் உச்சத்தை தொடர வரைக்கும் உங்களோட உண்மையான பலம் என்ன, உங்க அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கறத யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. அந்த மும்பை சிஇஓ செஞ்ச தவறு காலம் வர்றதுக்கு முன்பே தான் வெற்றியை கொண்டாட நினைச்சதுதான். உங்களுடைய ரகசியங்களை உங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே விருந்து வச்சு பரிமாறாதீங்க. பொறுமை இல்லாம அவசரப்பட்டு பகட்ட வெளிக்காட்டுறது சொந்த கால்லயே சுட்டுக்கிறதுக்கு சமம். விரைவா கிடைக்கிற வெற்றியும் அதை காட்டி பெருமைப்படுறதும் ஒருபோதும் நிலைக்காது. இத புரிஞ்சுக்க 2017ல பிட்காயின் உச்சத்துல இருந்தப்போ நடந்த ஒரு சிறுவனோட கதைய நாம பார்க்கலாம். ஆமா, சந்தையோட ஏற்றத்தால எந்த உழைப்பும் இல்லாம அவனோட சிறிய முதலீடு வெறும் 60 நாட்கள்ல 5 மடங்கா மாறுச்சு. இந்த திடீர் அதிர்ஷ்டம் அவனோட மூளையோட தர்க்க ரீதியான சிந்தனைய முடக்கிடுச்சு. உடனடியா தன்னோட அக்கவுண்ட் பேலன்ஸ சமூக வலைதளங்கள்ல பகிர தொடங்கினான். தன்னை ஒரு மிகப்பெரிய நிதி ஆலோசகரா காட்டிக்கிட்டான். சமூகத்தோட கவனம் உடனடியா அவன் பக்கம் திரும்பிடுச்சு. அதுதான் அவனோட நிம்மதியை குலைச்சது. பல வருஷங்களா பேசாத உறவினர்கள் எல்லாம் பண உதவி கேட்டு வாசல்ல நின்னாங்க. வருமான வரித்துறையில இருந்து நோட்டீஸ் வந்துச்சு. உள்ளூர்ல இருக்கிற சில கும்பல்களிடமிருந்து மிரட்டல்கள் வர தொடங்குச்சு. இரவுல அவனால நிம்மதியா தூங்க முடியல. பீதி அடைஞ்ச அவன் எல்லாத்தையும் வித்துட்டு கடைசியில மன அழுத்தத்துக்கான மருத்துவ செலவுகள்லயே அந்த பணத்தை இழந்துட்டான். எது விரைவா பிரகாசிக்குதோ அது மிக விரைவா மங்கிடும். அமைதியா நிழல்ல கட்டமைக்கப்படுற செல்வம் மட்டுமே காலத்தோட சோதனைகளை தாங்கி நிற்கும். இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான உளவியல் வியூகத்தை பேசுறோம். சொல்லுங்க. ஐரோப்பாவுல மறுமலர்ச்சி காலத்துல ஒரு கொடூரமான பழக்கம் இருந்துச்சு. அரசர்கள் எந்த மனிதர்களை ரொம்ப புத்திசாலிகளாகவும் அதிகமா படிச்சவர்களாகவும் நினைச்சாங்களோ அவங்கள முதல்ல கொன்னாங்க அல்லது நாடு கடத்தினாங்க. காரணம், அறிவாளி எப்போதும் கேள்விகள் கேட்பான். அது தங்களோட சிம்மாசனத்துக்கு ஆபத்துன்னு அரசர்கள் பயந்தாங்க. இதையே இன்றைய கார்ப்பரேட் உலகத்துக்கும் பொருத்தி பாருங்களேன். அலுவலகத்துல யார் ரொம்ப புத்திசாலியா தெரியறாரோ அவருக்கு தான் அதிக வேலைப்பளு கொடுக்கப்படும். அவருக்கு எதிராகத்தான் அதிக அரசியல் நடக்கும். உண்மைதான். ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. கார்ப்பரேட் உலகத்துல நாம பதவி உயர்வு வாங்கணும்னாலும் நம்ம பிசினஸ்ல நாம வளரணும்னாலும் நாம திறமையானவர்கள் அப்படிங்கறத வெளிக்காட்டித்தானே ஆகணும். எனக்கு ஒன்னும் தெரியாது நீ எல்லாத்தையும் மறைச்சு வச்சா நாம எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக முடியும்? இது ரொம்ப யதார்த்தமான கேள்வி. ஆனா இதுல இருக்கிற நுட்பமான வேறுபாட்டு புரிஞ்சுக்கணும். நீங்க அனைத்தையும் அறிஞ்ச புத்திசாலியா தோன்றும்போது உங்களை சுற்றி உள்ளவர்கள் உடனடியா உங்களை ஒரு போட்டியாளரா, ஒரு அச்சுறுத்தலா பார்க்க தொடங்குறாங்க. ஓ, அவங்க நம்ம கிட்ட ஒரு தற்காப்பு மனநிலையில பழகுவாங்களா? ஆமா. ஆனா நீங்க சற்று எளிமையா, எனக்கு அவ்வளவா ஒன்னும் தெரியாது, உங்களை விட நான் சிறியவன் அப்படிங்கிற மாதிரி தோன்றும்போது மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை குறைச்சிக்கிறாங்க. அதாவது நம்மள ஒரு ஆபத்தற்ற நபர் அப்படின்னு அவங்க நம்ப தொடங்குவாங்க. சரியா சொன்னீங்க. அந்த நம்பிக்கையில தான் மனிதர்கள் ரொம்ப வெளிப்படையா பேசுவாங்க. மற்றவர்களிடம் அவங்க பகிர்ந்து கொள்ளாத பல ரகசியங்கள், பல முக்கிய தகவல்கள் உங்க காதுக்கு வரும். அதிகாரத்தோட மிகப்பெரிய ஆயுதமே தகவல் தான். அப்போ நம்ம திறமையால நமக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சா கூட நான் திறமைசாலி அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு வெளிப்படையா மாறு தட்டிக்க கூடாதா? கண்டிப்பா கூடாது. எல்லாம் அதிர்ஷ்டம்தான். ஏன் குழுவோட உழைப்பு அல்லது உயர் அதிகாரியோட கருணை அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய உண்மையான திறமைய உங்களுடைய செயல்கள்ல மட்டும் காட்டுங்க, பேச்சுல இல்ல. அதுதான் உங்க வளர்ச்சியை பாதுகாக்கும். இது நேரடியாக பிம்பங்களை உருவாக்குறது பத்தின ஒரு புரிதலுக்கு நம்மளை கொண்டு போகுது. அதாவது மக்கள் நம்முடைய உண்மையான யதார்த்தத்தை பார்த்து நம்முடன் பழகுவதில்லை. நாம உருவாக்குற பிம்பத்தை வச்சுதான் நம்மளை எப்படி அணுகிறதுன்னு அவங்க முடிவு பண்றாங்க. உங்க பிம்பத்தின் மேல உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருக்கணும். நீங்க நிழல்ல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்கலாம், ஆனா வெளியே அது யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மில்லியன் கணக்குல ஃபாலோவர்களை வச்சிருக்கிறவரை பார்த்து நாம அவர் தான் சக்தி வாய்ந்தவர்னு நினைக்கிறோம். ஆனா அவர் வெறும் ஒரு முகம்தான். ஆமா, அவருக்கு பின்னால கண்ணுக்கு தெரியாம முதலீடு செஞ்சு அந்த முகத்தை பயன்படுத்துகிற ஒரு நபர் இருப்பார்.
அந்த நபருக்கு எந்த சமூக வலைதள கணக்கும் இருக்காது. அவர் எந்த மேடையிலும் தோன்ற மாட்டார். ஆனா உண்மையான சக்தி அவர்கிட்ட தான் இருக்கும். திரைக்கு பின்னால இருந்த ஒரு சாம்ராஜ்யத்தை இயக்குறது சொல்றதுக்கு எளிதா இருக்கு. ஆனா நடைமுறையில இதை எப்படி செய்யறது? முகத்தை காட்டாம எப்படி அதிகாரத்தை செலுத்த முடியும்? ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு அமைப்பையோ நிர்வகிக்கும் போது அந்த அதிகாரம் நம் கையில இருக்கு அப்படிங்கறத மற்றவர்கள் பார்க்கத்தானே செய்வாங்க. இங்குதான் ப்ராக்சி அல்லது பதிலிகள் அப்படிங்கிற கட்டமைப்பு வருது. நிழல்ல இருப்பவர்கள் நேரடியாக எந்த உத்தரவையும் பிறப்பிக்க போதில்லை. அவங்க தங்களுக்காக பேசும், வேலை செய்யும் நம்பகமான நபர்களை முன்னிறுத்துறாங்க. ரொம்ப அமைதியா ஆனா கச்சிதமா வேலையை முடிக்கும் வழக்கறிஞர்கள், திரைக்கு பின்னால இருந்து வரவு செலவுகளை பார்த்து கொள்ளும் பட்டய கணக்காளர்கள் போன்றவர்களை கொண்ட ஒரு ரகசிய வலைப்பின்னலை அவங்க உருவாக்குறாங்க. வெளியுலகிற்கு அந்த பிராக்சிகள் தான் முதலாளிகளா தெரிவாங்க. ஆனா உண்மையான மூளை நிழல்ல அமர்ந்திருக்கும். வெளியில யாராவது கேட்டா சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லுவாங்க. அந்த கட்டமைப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. பணத்துக்கும் செல்வத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இதுதான் உணர்த்துது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களிடம் ஒரு நேரடியான கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்க நாளை முதல் வேலைக்கு செல்வதை நிறுத்திட்டா அல்லது உங்கள் தொழிலை நேரடியாக கவனிப்பதை நிறுத்திட்டா உங்களுடைய குடும்பம் எத்தனை நாட்கள் எந்த பொருளாதார சிக்கலும் இல்லாம தாக்குப்பிடிக்கும்? 1 வாரமா? 1 மாதமா? அந்த பதில் 1 வருஷத்துக்கும் குறைவு அப்படின்னா ஒரு கசப்பான உண்மையை நீங்க ஜீரணிச்சுக்கத்தான் வேணும். நீங்க மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி, நீங்க இன்னும் ஒரு கூண்டுல சிக்கி இருக்கிற அடிமைதான். அது தங்கத்தால் செய்யப்பட்ட கூண்டாக இருக்கலாம். ஆனா உங்கள் வருமானம் உங்கள் நேரத்தை மட்டுமே சார்ந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இத இன்னும் எளிமையா சொல்லலாம். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்குறோம் அல்லது பல லட்சங்களுக்கு ஒரு சொகுசு கார் வாங்குறோம்னு வச்சுக்குவோம். இவை எல்லாமே வெறும் நினைவு சின்னங்கள். பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும், சமூகத்துல ஒரு மதிப்பை தரும். ஆனா ஒவ்வொரு நாளும் இது நம் பாக்கெட்ல இருந்து பணத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு டிவிடெண்ட் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதோ அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் வாடகை வருமானத்தை உருவாக்குறதோ ஒரு அமைப்பு, அது ஒரு சிஸ்டம். வரலாற்றுல இதை மிக தெளிவா பார்க்கலாம். இத்தாலியில எந்த பிரபுக்கள் எல்லாம் தங்கள் பெருமையை காட்ட பிரம்மாண்டமான அரண்மனைகளை கட்டினாங்களோ, ஆடம்பரமான விருந்துகளை அளித்தார்களோ, அவங்க அடுத்த 2-3 தலைமுறைகள்லயே வறுமையில வாடினாங்க. அவங்க உருவாக்குன அந்த நினைவு சின்னங்களே அவங்கள அழிச்சிடுச்சு. ஆனா எந்த குடும்பங்கள் வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்தினாங்களோ, வணிக அமைப்புகளை உருவாக்குனாங்களோ, அவங்க பல நூற்றாண்டுகளா தங்கள் ஆதிக்கத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. நினைவு சின்னங்கள் பணத்தை முழுங்கும். ஆனா அமைப்புகள் நீங்க தூங்கும் போது கூட உங்களுக்காக சத்தம் இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆக இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பல நூற்றாண்டு கால அதிகார வியூகங்களை ஒட்டுமொத்தமா சுருக்கி பார்த்தா நம் கண்முன் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வந்து நிக்குது. உலகத்தோட ஒரு பக்கம் உண்மையான பணக்காரர்கள், சாம்ராஜ்யங்களை ஆளுபவர்கள் எல்லாரும் எந்த பகட்டும் இல்லாம சாதாரண மனிதர்களை போல தங்களை மறைச்சுக்கிட்டு நிழல்ல நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எந்த அதிகாரமும் இல்லாத சாதாரண மக்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் எப்படியாவது தங்களை மிகப்பெரிய ஆட்களா காட்டிக்கணும் அப்படின்னு ஒளிய தேடி போராடிக்கிட்டு இருக்காங்க. இத ஒரே வரியில ஆழமா பதிவு செய்யணும்னா, பணம் சத்தமானது, செல்வம் அமைதியானது. சில்லறைகள் சத்தம் போடும், ஆனா கரன்சிகள் எந்த சத்தமும் இன்றி மௌனமா இருக்கும் அப்படிங்கறத போன. உண்மையான செல்வந்தர்கள் அமைதியா யார் கண்ணுக்கும் தெரியாம தங்கள் அமைப்புகளை நிழல்ல விரிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மௌனத்துல தான் அவங்களுடைய முழுமையான அதிகாரமும் அடங்கியிருக்கு. கரெக்ட். இந்த மௌனத்தை நினைக்கும் போதுதான் இறுதியா ஒரு மிகப்பெரிய உளவியல் சவால் என் கண்முன் தோன்றுது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காகவே நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த ரகசியங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி நீங்க யாருமே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையும் அதிகாரத்தையும் அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட மையப்புள்ளியா இருக்கீங்க. ஆனா விதிப்படி அந்த அதிகாரத்தை நீங்க யாருக்கும் காட்ட முடியாது. உங்களுடைய அந்த உண்மையான பிரம்மாண்டம் உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஒருபோதும் தெரிய போவதில்லை. சமூகத்துல யாரும் உங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க, யாரும் உங்களை பாராட்ட மாட்டாங்க. இந்த பொது மேடையிலும் உங்களுடைய பேருக்கு கைத்தட்டல் கிடைக்காது. அந்த முழுமையான மௌனத்தையும் எந்த அங்கீகாரமும் இல்லாத அந்த இருட்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உங்களுடைய ஈகோ பக்குவம் அடைஞ்சிருக்கா? மற்றவர்கள் கைத்தட்டி உங்களை அங்கீகரிக்கலேனாலும் அந்த நிழல்ல அமர்ந்தபடி உங்களால் உங்களை ஒரு முழுமையான வெற்றியாளரை உணர முடியுமா? இந்த ஆழமான கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம். சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு தேவையானது கைத்தட்டல்களா அல்லது அதிகாரமா?
முடிவு உங்கள் கைகளில்.